டே 6 அவுட் ஆஃப் 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்சில் சண்டே அன்னைக்கு ரெஸ்ட் டே. ஸோ மார்னிங் எந்திரிச்சு ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் அண்ட் ஜாகிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ரெடி பண்ண வீட்டுக்கு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ப்ரோட்டீன் கலந்து மீல் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ட்ரெயினர் இன்னைக்கு என்ன இதில் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்க சொன்னார். ஸோ நான் ஆசிட்டிஸ் நியூட்ரிஷனில் ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பாயில் பண்ணிவிட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் அதில் பொமக்ரானட்டை அது மேலே மலை சாரல் மாதிரி தூவிட்டேன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் மீலில் 200 கிராம் ரைஸ், 100 கிராம் சிக்கன், பீட்ரூட் அப்புறம் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு கேஆர் மார்க்கெட் கிளம்பிட்டேன். போன இடத்துல பிள்ளையார் ஊர்வலம் வந்தது. பிள்ளையார்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு பர்ச்சேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் காருக்கு வந்துட்டேன். அடுத்த மீலில் 200 கிராம் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிளை சாப்பிட்டுட்டு மழை சூப்பராக பெஞ்சிட்டு இருந்தது. அந்த ட்ரிசல்ஸை அப்படியே ரொம்ப லைக் பண்ணி அதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்குக்கு தேவையான ஃபுட்டை அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது சூடாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னைக்கு டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம் மறுபடியும்.